Hello candidates, welcome to another session. So in this session, we are going to see about programming languages. And in the programming languages, நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான். ஸோ எல்லாத்துக்குமே பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே கேள்விப்பட்டிருந்திருப்போம். எல்லாருமே நிறைய விதமாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ சுற்றி இருக்கிறதெல்லாம் போய் இன்னைக்கு நம்ம செஷனில் பைத்தானுடைய இன்ட்ரொடக்ஷனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு லாங்குவேஜ், எல்லாத்தாலையும் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ், எங்கே நம்ம எந்த இடத்துலையும் இது டிப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆமாம், அது உண்மைதான். பைத்தான் வந்துட்டு இப்போது எங்கே வேணாலும் அப்ளிகபிளாக இருக்குது, யார் வேணாலும் படிக்க முடியும். ஸோ இது படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இதுக்கு தேவையில்லை. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட, இது யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ பைத்தானோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். அப்படின்னா பேசிக்காக பைத்தான் ஒரு சி ப்ராடக்ட் தான். ஸோ சியிலேருந்து தான் எனக்கு என்னென்னா பைத்தானை டெவலப் பண்ணாங்க. அண்ட் பைத்தானை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் ஜியோடோ வேண்ட்ரோசம் அப்படிங்கிற ஒருத்தர். அண்ட் பைத்தான் 1991 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் ஜாவாவோட ரொம்ப பழசானது தான் பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்தபோது இது பெருசாக யாருமே என்கரேஜ் பண்ணலை. அண்ட் போக போக தான் இதோடைய ஒர்க் என்ன, இதோடைய எஃபிஷியன்சி என்ன, இதோடைய வர்சிட்டாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சது. அண்ட் எல்லாருமே அதை நல்லா அண்டர்ஸ்டூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் லேட்டர் ஆன் வெப் அப்ளிகேஷனில் பைத்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது இதோடைய மார்க்கெட் ரீச்சோடைய ஹை லெவலுக்கே இது கொண்டு போச்சு அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம். ஸோ பைத்தானுடைய ஒரு சின்ன ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பைத்தானுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி ஒரு இனோவேஷன்ஸோ அந்த மாதிரியெல்லாம் இது வரணும்ட்டு இல்லை. ஸோ ஜியோடோ வேண்ட்ரோசம் என்ன பண்ணார் அப்படின்னா, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்காக தான் ஒய்ஃபுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கொடுக்கணும்னு நினச்சாரு. அண்ட் தட்ஸ் வாட் யூ ஆர் லேர்னிங் டுடே. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ ட்ரெடிஷ்னலாக சி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்னா, இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ஒரு சர்டன் மெத்தட்ஸ் இருக்குது. யூ ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் டு ரைட் தட். ஸோ அந்த சர்டன் மெத்தட்ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸோ எனக்கு என்னென்னா பைத்தானில் தேவையில்லை. அண்ட் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதில் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தான் ஒய்ஃபுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாரு. அது கிறிஸ்மஸ் கிஃப்டாகவும் அவர் எடுத்து கொடுத்தாரு. இதுதான் பைத்தான் இனோவேட் டெவலப் ஆகி இனோவேஷன் ஆகிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி இது. அண்ட் ஏன் இதுக்கு பைத்தான் அப்படின்னு சொல்லி ஜியோடோ வேண்ட்ரோசம் பேர் வச்சாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் பேண்ட் ரொம்ப பிடிக்கும். அது இங்கிலாந்து சர்க்கஸில் ப்ளே பண்ணுவாங்க. அதனால அந்த பேண்டோடைய பேரே இங்கே வச்சுட்டாரு. அதனால தான் இந்த பைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். ஆனால் பைத்தான் ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டாக தானே கொடுத்தாரு. அது எப்படி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, பைத்தானுடைய அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி. ஈவன் பைத்தானுடைய ஐடியை டெவலப் பண்ண டிம் பீட்டர்ஸே பைத்தானை பற்றி ஒரு போயமே எழுதியிருப்பாரு. அந்த போயமோட பேர் தான் என்ன அப்படின்னா ஜென் ஆஃப் பைத்தான் அப்படின்னே சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ஜென் ஆஃப் பைத்தான் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பைத்தானுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணக்கூடியது, எந்த அளவுக்கு சால்வ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது டிம் பீட்டர்ஸ் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் ஒரு இனோவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் என்ன அப்படின்னா பைத்தான். ஸோ பைத்தான் எல்லாருமே புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இது அப்படி என்ன பெரிய இனோவேஷன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, இட் ப்ரோக்ஸ் தி மித் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபைனைட் அப்படிங்கிற ஒரு சீரியஸை நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் பைத்தான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இன்ஃபினிட்டி சீரியஸே பிரேக் பண்ணி கொடுச்சு. அது பாசிட்டிவ் சைடில் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சைடில் இருந்தாலும் சரி. அதை தாண்டி ரீசெண்டாக ஒரு சர்வே 2015 யூகேல எடுக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசு பசங்களுக்கு, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிற பசங்களுக்கு ஆன ஸ்கேல் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய செகண்ட் லாங்குவேஜ் ஆன ஃப்ரெஞ்சை கற்றுக்கிறத விட பைத்தானை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களுக்கு. அந்த அளவுக்கு ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் எனக்கு இந்த பைத்தான். ஸோ 90% ஆஃப் பைத்தான் இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுல்லாகவே அக்கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பைத்தானுக்கு ஒரு டெட் எண்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஸ்டடி. ஈவன் பைத்தான் எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் வரும்போது நின்றுமா, இல்லை ஒரு சர்டன் லெவல் ரீச் பண்ணிட்டா இது நின்றுமா அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஒரு டெட் எண்டுமே இதுக்கு கிடையாது. ஸோ இஃப் யூ ஸ்டடி பைத்தான், இஃப் இட் இஸ் லைக் completely to the world, you can accumulate with any department. If it is for an automobile industry, yes, you can able to accumulate it. If it is for a civil engineering, you can able to accumulate it. If it is for a film industry, you can able to accumulate it. If it is for a chef, even he can also create a application through using an Python. So பைத்தானுக்கு ஒரு எண்ட் அப்படின்ற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே தன்னால் ஒரு ப்ராடக்டை கொடுக்க முடியும். அண்ட் இஸ் லைக் அன் டெட்லெஸ் கை அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த மாதிரியும் கூட நீங்கள் பைத்தானை டிஸ்கிரைப் பண்ணியே சொல்லணும். ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்டோரி ஆஃப் பைத்தான் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இதோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன நம்ம சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ திஸ் இஸ் அரவிந்த் ராஜ் ஃப்ரம் Xplore IT Corp, வெப் டிசைன் அண்ட் பைத்தான் டெவலப்பர். ஸோ அந்த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, எப்படி இது டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம்.